Hello guys, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ஆம்பிளிஃபையரு டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு 5.1 சேனல் ஃபுல் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 10 inch சப்வூஃபர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 inch ஸ்பீக்கர்ஸு, சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 inch அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி ஓவராலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பேக்கேஜோட ஃபுல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஸ்பீக்கர்ஸோடு வரும். சைடு ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பர் டைப்பு 6 inch யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் சேனல் மாதிரி 4 inch வித் டியூட்டர் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம். ஸோ ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒயிட் வித் கிளாஸ் ஃபினிஷில் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கஸ்டம் பேனல் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிற பேனல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மேட் பிளாக் மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் வந்திருக்கும். மேட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டு வித் கிளாஸ் ஃபினிஷில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு, இது பார்த்தீங்கன்னா ஓவரால் மாஸ்டரோட வால்யூம் கண்ட்ரோலு, இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் டபுள் கண்ட்ரோலு அண்ட் சென்டர் சேனல் அண்ட் ரியர் சேனலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி டிடிஎஸ் எனேபிள் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும். இது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சர்க்கிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி மாடியூல் வந்துடும். ஸோ இதோட யூஎஸ்பி சர்க்கிட் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்டர் சுவிட்ச் 5.1 செல்டர் சுவிட்ச் எழுத்தும் போது உங்களுக்கு வந்து டீகோடரோட ஆடியோ சிக்னல் வரும். யூஎஸ்பி எழுத்தும் போது யூஎஸ்பியோட சிக்னல் வரும். ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சேனலோட இன்புட்டு. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் டிசைன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து செப்பரேட் சேனலுக்கு உண்டான செப்பரேட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இதே உங்களுக்கு டிஜிட்டலாக பண்ணும்போது வந்து சப்வூஃபர் கண்ட்ரோல் என்கோடர் கண்ட்ரோல் மட்டும்தான் வரும். மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற கேபினட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடெக்கோட 5002 அப்படிங்கிற கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 inch ஹைட் வந்துடும். டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 inch டெப்த்து வந்துடும். ஸோ அந்த கேபினட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பனானா சைக்கிள் டைப்பு. ஸோ ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பனானா டெர்மினலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பனானா டெர்மினலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பனானா சைக்கிள் தான் இதுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டம் இருக்குது. நார்மல் குவாலிட்டி, இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கோட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா 2 pin மெயின்ஸ் கார்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனு ஒரு இன்னு ஒரு அவுட்டுங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு இன்னு மட்டும் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ்க்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா FT03 வெர்ஷன் 2.0 வெர்ஷன் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI ARC ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இது மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். இந்த டிஜிட்டல் இன்புட்ஸ் மூலிமா நீங்கள் இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணும்போது டால்பி ஆடியோ டிடிஎஸ் ஆடியோ பக்காவாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 சேனல் இன்புட்டு. இந்த சர்க்கிட் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. 2 சேனல் இன்புட் மட்டும் தான் எனேபிள் இருக்குது. இந்த 2 சேனல் இன்புட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஎஸ்பி மாடியூலில் லைன் இன் மோடு அதாவது ஆக்ஸ் லைனில் வைக்கும்போது உங்களுக்கு இதோட ஆடியோ சிக்னல் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப்பு. ஃபஸ்ட்டு சப்வூஃபர் பற்றி பார்த்துடலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம MDF பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளைவுட் பாக்ஸ் இல்லை, MDF பாக்ஸு, MDF வித்து மேட் ஃபினிஷிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 inchக்கான நிதின் சோனிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 inch டபுள் மேக்னெட்டு சப்வூஃபர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வைஸ் நல்ல ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புது பாக்ஸு, சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் ஏரோல்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்க்கெட்டில் புதுசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏரோல்ஸ் இருக்காது. ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஏரோல்ஸ் இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏரோல்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சைடு பார்த்து டபுள் ஏரோல்ஸு. ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்ச் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நிதின் சோனிக்கில் பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 inch டேப்பர் டைப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிரில் வந்துடும். இப்போ ஷோகேஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கழட்டி வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மேக்னெட்ஸில் 6 inch டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா
ஃபோம் ஃபினிஷ், ரப்பர் ஃபினிஷிங்கிற 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோம் டைப்பு 6 இன்ச் ஸ்பீக்கர் எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ப்ளஸ் அரௌண்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய ஸ்பீக்கர்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக சைடில் வந்து ட்வீட்டர் செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா சாம்கானோட ட்வீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் போட்டு உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிராஸ் ஓவர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து டியூட்டருக்கு மட்டும் ஒரு அடிஷனல் நான் போலாரிட்டி கனெக்ஷன் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு டியூட்டருக்கு லைன் போகுது. ஸோ அதே மாதிரி சரௌண்டுக்கு எடுத்துக்கலாம். சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ட்வீட்டர் கனெக்ஷன் இருக்காது, நார்மலாக தான் கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் மேக்னெட்ஸோட ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் சேனல். சென்டர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சென்டர் சேனல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாக்ஸுமே இந்த டைப்பில் போட்டுட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் 4 இன்ச்சு வித் ட்வீட்டர் கான்செப்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Z ஆடியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து நம்ம 4 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் Z ஆடியோ 4 ohms. ஊஃபரோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸில் வந்து நம்ம 2 டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம் சென்டர் சேனலுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குமே நம்ம சாம்கான் ட்வீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸோட ஓவரால் வியூ காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டர் சேனலுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேப்பர் டைப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 இன்ச்சு சரௌண்ட் சேனலுக்கு, ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச்சு டேப்பர். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ஃபுல் பேக்கேஜுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாகவும் நம்ம ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டை பொறுத்து நம்ம வந்து என்ன 6 இன்ச்சு டிரைவர், என்ன சப்வூஃபர், என்ன பிராண்டு சப்வூஃபர், என்ன மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான். ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20,000க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் பெஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த 20,000 பேக்கேஜுக்கு வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரு டால்பி டிடிஸோட HDMI ERC ஆப்டிகல் கோஆக்சியல் கான்செப்டில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் சப்வூஃபர், MDF ஃபினிஷிங் பாக்ஸு, பிளைவுட் மெட்டீரியலில் MDFல கொடுத்துருக்கோம். அண்ட் 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா டேப்பர் டைப் பாக்ஸு வித் டபுள் 4 இன்ச்சு சென்டர் பாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் நம்மக்கிட்ட கிடைக்குது. ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர் பேக்கேஜ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர் என்ன பிராண்டில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் வேணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட். இது ஒரு ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம், லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. கீப் சப்போர்ட்.